வணக்கம். காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மரபுகளை மீறாமல் பணியாற்ற தமிழ்நாடு ஆளுநருக்கு அறிவுரை வழங்குங்கள். குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்கள். சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூரில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல். சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என போக்குவரத்து துறை அதிகாரிகள் கோயம்பேட்டில் ஆய்வு. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று மட்டும் 1855 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஆளுநர் மாளிகையில் விமர்சையாக நடைபெற்ற பொங்கல் விழா. ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்கமா. நடன கலைஞர்களை வாழ்த்திய போது தமிழ்நாடு என்ற வார்த்தையை குறிப்பிட்ட ஆளுநர் RN ரவி. ஆளுநர் மாளிகை பொங்கல் விழாவை புறக்கணித்த திமுக மற்றும் தோழமை கட்சிகள். ராஜ்பவன் விருந்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே மேசையில் அமர்ந்து சாப்பிட்ட O பன்னீர்செல்வம். வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது CCTV காட்சிகளை ஆராய்ந்து விரைவில் நடவடிக்கை. நிறுத்தப்பட்ட தேர்தலை நடத்த புதிய தேதி முடிவு செய்யப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இன்று தொடங்குகிறது சர்வதேச பலூன் திருவிழா. பலூன்களுக்கு வெப்பக்காற்றடிக்கும் பணிகள் தீவிரம். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என தூத்துக்குடி மீனவர்கள் எதிர்ப்பு. வாழ்வாதாரத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை. இன்று டெல்லி செல்கிறார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்க வாய்ப்பு. தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைக்க கர்நாடக மாநிலம் ஹூப்ளி வந்த பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. காவலரை இடித்துக் கொண்டு மோதி அருகே வந்த சிறுவனால் பரபரப்பு. पता चलता है कि कितने लोकप्रिय है प्रधानमंत्री नरेंद्र मोदी और ये लोकप्रियता भी आज स्वीकार करते हुए नजर आते हैं, तो निश्चित तौर पर इससे पता चलता है. ரூபாய் நோட்டுகளில் பயன்படும் ஒளிரும் பட்டைகள் கொள்முதலில் முறைகேடு செய்ததாக புகார். முன்னாள் நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராமுக்கு சொந்தமான இடங்களில் CBI அதிரடி சோதனை. பாஸ்மதி அரிசியில் செயற்கை நிறமூட்டி சேர்ப்பதற்கும் பட்டை தீட்டுவதற்கும் தடை. இயற்கை நறுமண பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் எனவும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அறிவுரை. தூத்துக்குடி அருகே 30 வயது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 5399 வீரர்கள் முன்பதிவு. 9699 காளைகளை களமிறக்க உரிமையாளர்கள் விருப்பம். உலகின் மிகப்பெரிய நதிநீர் வழித்தட கப்பல் சுற்றுலா வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி.
கோழிக்கோடு மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதியானது. முதற்கட்டமாக 5000 கோழிகள் அழிப்பு. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சரத் யாதவ் காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பதினைந்தாவது உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் லீக் ஆட்டங்கள் இன்று தொடக்கம். ஸ்பெயின் அணிக்கு எதிரான போட்டியில் களம் காண்கிறது இந்தியா. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. 2-0 என தொடரையும் கைப்பற்றிய அசத்தல்.